ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை சேல்ஸை பற்றி கற்றுக்கிறதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு. ஸோ நான் முகமது அஸ்தர். ஸோ அப்ரைடுடைய சிஇஓ, மல்டிபிள் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம். என் ஏஜென்சிலையும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சேல்ஸ்லேயும் இருக்குது, மார்க்கெட்டிங்லேயும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு என்டர்பிரினர்ன்றதுக்காண்டி எனக்கு எல்லாத்துலேயும் ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிசைன் பை மீ. ஸோ இது யாருக்கெல்லாம் சூட்டபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு சேல்ஸ் டீமில் ஹெட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் என்டர்பிரினராக இருக்கலாம், இல்லை என்டர்பிரினராகவே இருக்கலாம், ரைட்? இல்லை ஒரு சேல்ஸில் நான் ஒரு கெரியரை பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இது சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா சேல்ஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். லைஃப்பில் எல்லாருமே சேல்ஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களோட பேரண்ட்ஸுக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க, புரியல. எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம், நீங்கள் பாசம் காட்டுறதை நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறதை நிப்பாட்டிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம விற்கிறோம், அதுக்கான ஒரு விஷயத்த வாங்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ லைஃப் இஸ் அ சேல். ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ரியாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸோட தான் நம்ம இந்த ப்ரோக்ராமை எடுத்திருக்கோம். அதுக்கு முதல்ல உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த சேல்ஸ் டீமை பற்றி படிப்பிக்கிறதுக்கு, சேல்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிங்கன்னா, 2020 அப்ரைட் அப்படின்னு சொல்கிறேன், என்னுடைய கம்பெனியை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ லிட்டரலி வரக்கூடிய கஸ்டமர்ஸை லாஸ் பண்ணாமல் க்ளோசிங் எடுக்கிறதுல கன்வர்ஷன் ரேட் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு. ஸோ இது வந்து வின் இல்லை, இதை விடையும் தாண்டி ஒரு வின் இருக்குது. ஸ்க்ரட்சில் இருந்து ஒரு சேல்ஸ் டீமை பில்ட் பண்ணுறது. ஸோ இந்த விஷயத்தை நான் 2022 பண்ணேன். ஸோ அப்போ நான் வந்து நியூ சிஸ்டம் ட்ரை பண்ணேன், நியூ க்ளோசிங் மெத்தட் ட்ரை பண்ணேன், நியூ லீடர்ஷிப் அப்ரோச் ட்ரை பண்ணுறேன், சேல்ஸ் கமிஷன் டிஃப்ரெண்டாகலாம் ட்ரை பண்ணி பார்த்தோம், எது டீம் ஆஃப் மெம்பர்ஸை பூஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு விஷயமா ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஆக்சுவலாக பட்ட ஒரு விஷயம், சேல்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஸ்கில்லாக மட்டும் பார்க்க முடியாது, அது ஒரு ஆக்சுவல் சிஸ்டம். ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸுக்குமான சேல்ஸ் சிஸ்டத்தை சரியாக நாம் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக எல்லாராலையும் பண்ண முடியும். அண்ட் எல்லாருக்குள்ளேயும் ஒரு மைண்ட் இருக்குது, இயல்பாகவே சேல்ஸ் பண்ணுறவங்க, டாப் சேல்ஸ் பீப்புளாக இருக்கிறவங்க எல்லாருமே இயல்பாகவே சேல்ஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஜென்ரலாகவே தெரியும் அப்படின்னு சொல்லி. பட் அது உண்மை கிடையாது. அவங்களுக்கு ஆக்சுவலாக அந்த சிஸ்டத்தை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸை ஃபைண்ட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணுறது, அண்ட் டிசிப்ளினாக கன்சிஸ்டண்டாக அந்த எஃபர்ட்டை கொடுக்கறது வரையும் இந்த ஸ்டெப்ஸை மறக்காமல் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் சேல்ஸ்னால் என்னன்னு கூட தெரியாட்டியும் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் 0லேருந்து 1க்கு போயிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறமா அதை ஸ்கேல் பண்ணுறது எப்படி, நீங்கள் எப்படி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் இதில் எவ்வளவு ட்ரை பண்ணி ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எஃபர்ட் மூலமாக நீங்கள் இந்த ஸ்கில்லை கற்றுக்கிட்டு லேர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா உங்களோட பிஸ்னஸுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ அந்த சிஸ்டத்தை உங்களால் க்ரியேட் பண்ணவும் முடியும். இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்னென்ன ப்ரோக்ராமில் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமில் ரியல் டைம் சினாரியோஸ் எல்லாமே இருக்குது. ஈவன் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் கூட அதில் போட்டிருக்கிறேன். ஆக்சுவல் சேல்ஸில் சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் ரியல் பிச் பண்ணியிருக்கேன். கிளைண்டோட கோல் பண்ணி பேசினேன், கோல்ஸ் ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. ஸோ எப்படி ரியலாக பிச் பண்ணேன், ஒரு தியரியாக சொல்கிறத விட எப்படி அதை நான் அந்த சிச்சுவேஷன் கிளைண்ட் வந்துட்டு அதை த்ரோ பண்ணும்போது எப்படி நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது, அதை கேள்வியை த்ரோ பண்ணும்போது. ஸோ அந்த விஷயத்தை எல்லாம் பேசியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன் பர்சன், அதாவது டிரெக்டாக வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கீங்க, இல்லை B2B பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா ரியலாக உங்களோட கிளைண்ட் அதை அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஃபிசிக்கலி நீங்கள் எப்படி பேசணும், உங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், இப்படின்னு ஒவ்வொரு மைனர் விஷயமா பார்த்து பேசியிருக்கிறேன். இது மட்டும் நான் ஸ்டாப் பண்ணலை. எப்படி நீங்கள் ஒரு சேல்ஸ் டீமை ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் சேல்ஸ் லீடர் ஹெட்டாக இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரினர் இருக்கீங்கன்னா சேல்ஸ் டீம் இஸ் அ ஹார்ட் டீம். மொத்த ரெவன்யூவையும் கொண்டு வர டீம் வந்து அவங்க தான். ஸோ அவங்கள எப்படி சரியாக நீங்கள் ஹையர் பண்ணணும், அவங்களுக்கு டே 1லேருந்து நீங்கள் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், எப்படி ட்ரெயின் பண்ணணும், எப்படி சேல்ஸ் டீமுக்குரிய கான்ஃபிடென்ட்டை நீங்கள் பில்ட் பண்ணுறது, உங்களோட ப்ராடக்ட்டை பற்றி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், என் பெர்ஃபார்மன்ஸை எப்படி மெஷர் பண்ணுறது, டெய்லி மீட்டிங், வீக்லி மீட்டிங், மந்த்லி மீட்டிங்கில் இதெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்கிறது வரையும் ஆக்சுவலாக நான் எதெல்லாம் ஃபீல் பண்ணி என் டீமுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கணும் அது எல்லாத்தையும் அதில் கொண்டு வந்திருக்கேன். ஈவன் என்னுடைய ஃப்ரெஷர்ஸ் இனி வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னால், எங்கள் டீமில் ஹையர் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கோர்ஸ் அவங்கள படிக்க வச்சு, அதாவது இந்த கோர்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வச்சு தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் ஃப்ரெஷர்ஸுக்கு. ஸோ அந்த அளவுக்கு இதில் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். என் சேல்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட்டை கொண்டு வந்துட்டீங்கன்னாலே உங்களால் சேல்ஸை ஈஸியாக க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது எல்லாத்தையுமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு என்டர்பிரினராக நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களோட சேல்ஸ் டீம்கிட்ட இந்த சைக்காலஜி அப்ளை பண்ணி ஒரு சிஸ்டத்தை பில்ட் பண்ணி சேல்ஸை பூஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு சேல்ஸ் பர்சனாக இருக்கீங்கன்னா டாப் செல்லர் கமிஷன்,
ஏனரா உங்களோட கம்பெனியில் நீங்கள் மாற முடியும், ஈவன் டாப் சேல்ஸ் பர்சனாக மாற முடியும். ஸோ இதில் நீங்கள் ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டீமை சரியாக வழி நடத்த முடியும் இந்த கோர்ஸை கற்றுக்கிறது மூலமாக. ஸோ இதில் என்னென்ன டைப் ஆஃப் ஒப்ஜெக்ஷன் இருக்குது, எப்படி ஒப்ஜெக்ஷனை ஹேண்டில் பண்ணலாம், எப்படி ஃபியூச்சர் அண்ட் பெனிஃபிட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது, எப்படி கிளைண்ட்டை பெயின் பாயிண்ட் அறிகிறது, இப்படின்னு சொல்லி ஒரு சேல்ஸில் எதெல்லாம் இருக்குமோ அது எல்லாத்தையுமே கொண்டு வந்து போட்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் 100+ வீடியோஸ்க்கு மேலே நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த செஷனில் நீங்கள் அட்டன் ஆகிறீங்க அப்படின்னா, அந்த கோர்ஸை படிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் சேல்ஸில் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கெரியரை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ சேல்ஸுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் யாருமே டிகிரி பார்க்குறது இல்லை. சேல்ஸ் ஜாப் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ். ஸோ உங்களால் ஒரு இண்டஸ்ட்ரியே சேஞ்ச் பண்ண முடியும். லைக் நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, இல்லை வேற ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, நீங்கள் புதுசாக சேல்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வர போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள்ட்ட யாருமே டிகிரி கேட்க போகிறது இல்லை, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த கோர்ஸ் ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கெட்சில் இருந்து எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஈவன் இதில் நான் ஃப்ரீ டூல்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், பிடிஎஃப், கொஷின்ஸ், அதே மாதிரி சில சிஆர்எம் டூல்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன், ஃப்ரீ டூல்ஸ் சஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்படி நிறைய விஷயங்கள் நான் யூஸ் பண்ணுற இந்த டெக்டிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்டல் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி தான் நாங்கள் மல்டி கோர் லெவலில் இன்கம் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ டிஜிட்டல் சொல்ல போனால் ரொம்ப ஹை எப்பவுமே ஒரு ஸ்டார்ட் அப்பில் இருந்து பார்த்தோம்னா, ஸோ இதே விஷயத்தை நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களாலே மேக் பண்ண முடியும். இந்த ஆக்சுவல் ப்ளூ பிரிண்ட்டை நான் அந்த கோர்ஸில் ரிவியூல் பண்ணியிருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிசைன் பை மீ, ஷூட்டட் பை மீ, எவ்ரிதிங். இந்த கோர்ஸில் நீங்கள் பார்க்குற ஈவன் ஹேண்ட் மெட்டீரியல்ஸ்லேருந்து எல்லாமே எந்த கைப்பட நான் செஞ்சது, வேறு யாருமே செஞ்சதில்லை. ஸோ என்னோடய டெக்டிக்ஸ்லேருந்து என்னோட ஐடியாஸ்லேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் இதில் கற்றுக்கலாம். ஸோ என்னோடய நெகோசியேஷன் டேலண்ட் எல்லாமே நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களோட பிஸ்னஸை நான் ஆடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு உள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்படின்னா நானே கால் பண்ணி உங்களோட இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய உங்களோட பிஸ்னஸ் கஸ்டமர் சர்வீஸை கால் பண்ணி அவங்க என்ன மிஸ்டேக்ஸ் சொல்கிறாங்க, என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் கூட வச்சுருக்கேன். ஸோ வெளியே சொல்ல போனால் சொல்லிகிட்டே போகலாம். ஆக்சுவலாக நீங்கள் உள்ளுக்கு என்ரோல்மெண்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஃபீல் worth it, worth it, worth itன்னு நீங்கள் எனக்கு டெஃபினட்டாக சொல்லுவீங்க. தேங்க்யூ.